மகாதேவ். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்த அமர்வின் தொடக்கத்திலே ஊடக நண்பர்களுடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது அனைத்து மதிப்பிற்குரிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்தேன். பார்லிமெண்ட்டின் இந்த அமர்வை இந்தியாவின் வெற்றி கொண்டாட்டத்தின் அமர்வு என்று அழைப்போம் என்று சொன்னேன். இது இந்தியாவின் புகழை பாடும் அமர்வாகும். நான் வெற்றி கொண்டாட்டம் பற்றி பேசும்போது இந்த வெற்றி திருவிழா பயங்கரவாத தலைமையகங்களை தூள் தூளாக்குவது பற்றியது என்று சொல்ல விரும்புகிறேன். வெற்றி திருவிழா என்று சொல்லும்போது 140 கோடி இந்தியர்களின் ஒற்றுமை, மன உறுதி, அதன் இணையற்ற வெற்றியின் திருவிழா பற்றி பேசுகிறேன். இந்த வெற்றி உணர்வுடன் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலகின் முன் வைக்க நான் இந்த அவையில் நிற்கிறேன். 140 கோடி இந்திய மக்களின் உணர்வுகளுடன் என் குரலை கலக்க நான் வந்துள்ளேன். 140 கோடி இந்தியர்களின் உணர்வுகளின் எதிரொலி இந்த அவையில் கேட்டது. அதோடு என் குரலையும் இணைக்கவே நான் இங்கே நிற்கிறேன். சிந்தூர் நடவடிக்கையின் போது நாட்டு மக்கள் எனக்கு அளித்த ஆதரவு, எனக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் அபரிதமானது. அதற்காக நாட்டு மக்களுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை மனதார பாராட்டுகிறேன். ஏப்ரல் 22ஆம் தேதியன்று பஹல்காமில் நடந்த கொடூர சம்பவம் எவராலும் மறக்க இயலாதது. பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களை துப்பாக்கி முனையில் மண்டியிட செய்து அவர்களின் மதம் எதுவென்று கேட்டு அடையாளம் தெரிந்து சுட்டு கொன்றது மிருகத்தனத்தின் உச்சம். இது இந்தியாவை வன்முறையின் தீயில் தள்ளுவதற்காக திட்டமிட்டு எடுத்த முயற்சி. இது இந்தியாவில் கலவரங்களை தூண்டும் ஒரு சதி. இன்று தமது ஒற்றுமையால் அந்த சதியை முறியடித்த இந்திய மக்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏப்ரல் 22க்கு பிறகு ஒரு கூட்டத்தில் இந்தியில் பேசும்போது வேண்டுமென்றே சில ஆங்கில வாக்கியங்களை உலகம் முழுமைக்கும் அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதால் அவ்வாறு ஆங்கிலத்தில் பேசினேன். அதாவது, இந்த படுபாதக செயலை இந்த மண்ணில் நிகழ்த்திய கொடூர பயங்கரவாதிகள் உலகின் எந்த மூலைக்கு தப்பி ஓடினாலும் விடாமல் வேட்டையாடி அவர்கள் அத்தனை பேரையும் அழித்தொழிந்து மண்ணோடு மண்ணாக்காமல் ஓயமாட்டேன் என்று சபதம் செய்தேன். கொலை செய்த பயங்கரவாதிகளை மட்டுமல்ல, பின்னால் இருந்து அவர்களது மூளையாக செயல்பட்டவர்களும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. அது சாதாரண தண்டனையாக இருக்காது, எவருடைய கற்பனைக்கும் எட்டாத தண்டனையாக இருக்கும் என்று மொத்த உலகத்துக்கும் புரியும் வகையில் ஆங்கிலத்தில் பகிரங்கமாக அறிவித்தேன். சம்பவம் நடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அன்றுதான் வெளிநாட்டில் இருந்தேன். தகவல் கிடைத்ததும் நிகழ்ச்சி அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக நாட்டுக்கு திரும்பி வந்தேன். வந்த உடனே ஒரு கூட்டத்தை கூட்டினேன். பயங்கரவாதத்துக்கு கடுமையான பதிலடி கொடுத்தாக வேண்டும் என்றும் இது நமது நாட்டு மக்களின் ஒருமித்த உணர்வு என்பதை அந்த கூட்டத்தில் பிரகடனம் செய்துவிட்டு சில தெளிவான அறிவுரைகளை வழங்கினேன். நமது இராணுவத்தின் திறன்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவர்களின் தைரியம் மீது நம்பிக்கை உள்ளது. எனவே இராணுவம் சுதந்திரமான நடவடிக்கை எடுக்க முழு அனுமதி வழங்கப்பட்டது. எப்போது, எங்கே, எப்படி, எந்த விதமான நடவடிக்கை எடுப்பது என்பதை அவர்களே முடிவு செய்ய அனுமதி வழங்கினோம். அந்த கூட்டத்தில் இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டது. அங்கே பேசப்பட்ட சில விஷயங்கள் சில ஊடகங்களிலும் செய்தியாக வந்திருக்கலாம். எப்போது, எங்கே, எப்படி, எந்த நமது இராணுவம் அந்த பொறுப்பை முழுவதுமாக ஏற்று பயங்கரவாதிகளுக்கு தண்டனை வழங்கியதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நமது இராணுவம் வழங்கிய தண்டனை எப்படிப்பட்டது என்றால், அதை அனுபவித்த பின்னர் இன்று வரையிலும் அந்த பயங்கரவாத கும்பல்களின் எஜமானர்கள் தூக்கம் தொலைந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். நமது இராணுவத்தின் வெற்றியை குறித்த இந்தியாவின் கருந்தோட்டத்தை இந்த சபையின் மூலமாக நாட்டு மக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த வெற்றியின் 5 முகங்கள் குறித்து மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் அம்சம் என்னவென்றால், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கும் என்பதை பாகிஸ்தான் இராணுவம் ஏற்கனவே உணர்ந்திருந்தது. அதனால் அவர்கள் தரப்பிலிருந்து அணு ஆயுத தாக்குதல் பற்றிய அறிக்கைகளும் பேட்டிகளும் வரத் தொடங்கின. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நமது இராணுவம் மே 6 இரவு மற்றும் மே 7 காலையில் நடவடிக்கையை மேற்கொண்டது. பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியவில்லை. வெறும் 22 நிமிடங்களில் இந்திய இராணுவம் ஏப்ரல் 22க்கு பழிக்கு பழி வாங்கியது. இரண்டாவது அம்சம் என்னவென்றால், இது பாகிஸ்தானுடன் நடந்த பெரிய போர் அல்ல என்றாலும் இதற்கு முன்னர் போக நினைத்திராத முயன்றிராத இடங்கள் வரையிலும் போய் பார்த்து விடுவது என்ற தெளிவுடன் இந்தியா எடுத்த முதல் வியூகம் இதுதான். திட்டமிட்டபடி இதுவரை எட்டியும் பார்க்காத இடங்களுக்கு சென்றோம்.
பாகிஸ்தானின் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு மூலையிலும் இருந்த பயங்கரவாத முகாம்கள் தகர்த்து தரைமட்டமாகி புகை மண்டலமாக மாற்றப்பட்டன. அங்கிருந்த பயங்கரவாத பதுங்கு குழிகள் அருகில் செல்ல யாரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது என்று கூறப்பட்ட இடங்கள் அனைத்தையும் தகர்த்து தரையோடு தரையாக ஆக்கப்பட்டன. நமது இராணுவம் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக குறிவைத்து தாக்கி அழித்தன. மூன்றாவது அம்சம் என்னவென்றால், பாகிஸ்தானின் அணுகுண்டு மிரட்டல் வெறும் பூச்சாண்டி என்பதை உலகத்துக்கு நாம் நிரூபித்து காட்டினோம். அணு ஆயுத மிரட்டல் இனி எடுபடாது என்பதையும் காட்டினோம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது என்பதையும் உலக அரங்கில் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்தியா நிரூபித்தது. நான்காவது அம்சம், மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்தியா தனது சொந்த தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி பாகிஸ்தானின் நெஞ்சில் துல்லியமாக தாக்கி பெரும் வலியை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. இன்றும் கூட அவர்களின் பல விமானப்படை தளங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளன. தொழில்நுட்பம் சார்ந்த போர்களுக்கான காலம் மலர்ந்துவிட்டது. அந்த புதுவகை போர் திறமையிலும் இந்தியா முன்னணியில் நிற்பதை ஆபரேஷன் சிந்தூர் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் செய்த முன்னேற்பாடுகளை செய்யாமல் விட்டிருந்தால் இந்த தொழில்நுட்ப போர்க்காலத்தில் நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் நமது சாதனை புரியும். ஐந்தாவது அம்சம் என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோதுதான் ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற தற்சார்பு இந்தியாவின் வலிமையை உலகம் முதல் முறையாக பார்த்தது. மேட் இன் இந்தியா ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ஆயுத பலவீனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது இராணுவ பாதுகாப்பு பணிகளை கவனித்து கொண்டிருந்தவர் என்னை சந்திக்க வந்தார். முப்படைகளின் கூட்டு தளபதி என்கிற பதவி உருவாக்கத்தை அறிவித்ததற்காக அவர் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கணித்தது போலவே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நமது கடற்படை, தரைப்படை, விமானப்படை ஆகிய 3 படைகளின் கூட்டு நடவடிக்கையும் அவற்றுக்கிடையிலான ஒருங்கிணைப்பும் பாகிஸ்தானை நடுநடுங்க வைத்தது. இதற்கு முன்பும் நமது நாட்டில் பயங்கரவாத சம்பவங்கள் நிகழ்ந்தன. அப்போதெல்லாம் பயங்கரவாதிகளை பின்னால் இருந்து இயக்கும் சூத்திரதாரிகள் கவலைப்பட்டது இல்லை. எங்கே ஓடி ஒளிந்தாலும் இந்தியா தேடி வந்து அடித்து தூக்கும் என்று அவர்களுக்கு இப்போது நன்றாக தெரியும். இதுதான் இந்தியாவின் புதிய நார்மல், மாறிவிட்ட நிலை இப்போது ஒவ்வொரு பயங்கரவாதிக்கும் உரைக்கிறது, உலகத்துக்கும் புரிகிறது. நமது நடவடிக்கையின் நோக்கம் என்ன என்பதை உலகம் பார்த்தது. சிந்தூர் முதல் சிந்து நதி வரை பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் அதை செய்தவர்கள் மட்டுமின்றி அவர்களின் பின்னால் நிற்கும் சூத்திரதாரிகளும் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பாகிஸ்தானுக்கு இப்போது புரிந்திருக்க வேண்டும். ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்திவிட்டு ஒரு நாச வேலையை செய்துவிட்டு ஹாயாக கைவீசி நடந்து போய்விடலாம், கடந்து போய்விடலாம் என்கிற பழைய கதை இனிமேல் எடுபடாது. இது வேறு மாதிரி இந்தியா. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா 3 சிவப்பு கோடுகளை வரைந்திருக்கிறது. இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் நாங்கள் எங்கள் வழியில் எங்கள் விதிகளின்படி நாங்கள் தேர்வு செய்யும் நேரத்தில் பதிலடி கொடுப்போம். அணுகுண்டு மிரட்டலும் இனி எடுபடாது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான அரசாங்கத்தையும் பயங்கரவாத கும்பல்களின் தலைவர்களையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். இந்தியாவின் பார்வையில் இவர்கள் இருவரும் ஒன்றுதான். எனது நாட்டின் வீரர்களுக்கு அவர்களின் வீரத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு மட்டும் கிடைக்காமல் போனது துரதிர்ஷ்டவசமானது. ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு 3-4 நாட்களில் அவர்கள் எகிரி குதித்து 56 இன்ச் மார்பு எங்கே போனது, மோடி எங்கே தொலைந்து போனார், மோடி தோற்றுவிட்டார் என்று பேச ஆரம்பித்தார்கள். அந்த தருணத்தை அவர்கள் நன்றாகவே ரசித்தார்கள். ஆகா, நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று நினைத்தார்கள். நமது இராணுவம் சொன்னதையே நம்பாதவர்களை என்ன சொல்லி யார் நம்ப வைப்பது என்பதுதான் சவால். பஹல்காமில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட துயரத்தில் கூட அவர்கள் தங்கள் அரசியலை தேடினார்கள். தங்கள் சுயநல அரசியலுக்காக என்னை இலக்காக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் அவர்களின் அறிக்கை நமது இராணுவத்தின் மன உறுதியை சீர்குலைத்தது. சபாநாயகர் அவர்களே, இவர்களுக்கு இந்தியாவின் பலத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்திய இராணுவத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் ஊடகங்களில் தலைப்பு செய்திகளில் பெயர் வரலாம், ஆனால் நாட்டு மக்களின் இதயங்களில் இடம் பிடிக்க முடியாது. மே 10 அன்று ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்தது. அதை பற்றி இங்கே பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டன. இது எல்லாமே பாகிஸ்தான் செய்யும் பிரச்சாரத்தில் கூறப்படும் அதே விஷயங்கள்தான்.
இந்திய இராணுவம் வெளிப்படையாக சொல்லி வந்த உண்மைகளை ஏற்பதற்கு மனமில்லாமல் இப்படி அப்பட்டமாக பாகிஸ்தானின் பொய்களை அவர்களுக்காக பரப்புவது சிலரது வேலையாக இருக்கிறது. சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாலக்கோடு விமான தாக்குதல் நடந்த போதும் நாம் பதிலடி கொடுத்தோம். பயங்கரவாதிகளின் பயிற்சி மையங்களை அழிப்பது அன்று நமது இலக்காக இருந்தது. அதை செய்து காட்டினோம். அதே மாதிரித்தான் ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்திலும் சரியான இலக்குகளை நாம் நிர்ணயம் செய்தோம். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதத்தின் மையப்புள்ளி எது என்பதை கண்டுபிடித்து அழிப்பது. பஹல்காம் பயங்கரவாதிகள் எந்த இடங்களில் உட்கார்ந்து சதி திட்டம் தீட்டினார்களோ அந்த இடங்களையும் அதற்காக அவர்கள் பயிற்சி பெற்ற இடங்களையும் நிதி, தொழில்நுட்ப உதவி, ஆயுதங்களை பெற்ற இடங்களையும் தாக்கி அழிப்பதுதான் நமது குறிக்கோள். அவைதான் நமது இலக்குகள். பாலக்கோடு தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்ததைப் போலவே இந்த முறையும் அந்த இடங்களை எல்லாம் கண்டறிந்து நமது இராணுவம் தனது இலக்குகளை 100% துல்லியமாக தாக்கி அழித்து வெற்றி கண்டது. அந்த நடவடிக்கை மொத்தமும் மே 6ஆம் தேதி இரவு மற்றும் மே 7ஆம் தேதி அதிகாலையில் நடந்து முடிந்தது. மே 7ஆம் தேதி காலையில் சர்வதேச செய்தியாளர் கூட்டத்தில் இந்திய இராணுவம் இந்த விவரங்களை தெரிவித்தது. பயங்கரவாதிகளை, பயங்கரவாதத்தின் தலைவர்களை, பயங்கரவாத அமைப்புகளை, அவர்களின் தளங்களை அழிப்பதே நமது இலக்கு, நமது குறிக்கோள், நமது நோக்கம் என்பதை அதற்கு முந்தைய நாளே நமது இராணுவம் அனைத்து செய்தியாளர்கள் முன்னிலையிலும் தெளிவாக அறிவித்திருந்தது. அதன்படி இராணுவம் கச்சிதமாக வேலையை முடித்த காரணத்தால் மே 7ஆம் தேதி செய்தியாளர்கள் கூட்டத்தில் நமது இராணுவ அதிகாரிகள் நாங்கள் எங்கள் வேலையை முடித்துவிட்டோம் என்று அறிவித்தனர். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே விரிவாக பேசி தீர்மானித்து இருந்தோமோ அந்த பணிகளை விரைவாகவே முடித்துவிட்டோம் என்று அறிவித்தார்கள். அந்த வெற்றிகரமான நடவடிக்கைக்கு பிறகு நமது இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரோ அதை இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த சில நிமிடங்களில் அந்த செய்தியை உலகத்துக்கு அறிவித்தோம். பாகிஸ்தானுக்கும் சேர்த்துதான் அந்த செய்தியை சொன்னோம். அதாவது இதுதான் எங்கள் இலக்கு, இதை நாங்கள் முடித்து விட்டோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாக பாகிஸ்தானுக்கும் செய்தி அனுப்பினோம். நமது இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அதை தெரிவித்தது. பாகிஸ்தான் தலைவர்களுக்கும் நிலவரம் தெரியட்டும், அவர்களது மனதில் என்ன ஓடுகிறது என்று நமக்கும் தெரியட்டும் என்று நினைத்தோம். பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தால் அதோடு அமைதியாகி நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள். பயங்கரவாதிகளுடன் பகிரங்கமாக துணை நிற்கும் தவறை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வெட்கமில்லாமல் பயங்கரவாதிகளுடன் துணை நிற்க முடிவு செய்தனர். அப்படி ஒரு திருப்பம் வரக்கூடும் என்பதையும் முன்னரே நாம் கணித்து அதற்கும் தயார் நிலையில்தான் இருந்தோம். நமது இராணுவம் தயாராக இருந்தது. அடிப்பதற்காக காத்திருந்தாலும் எங்கள் இலக்கு பயங்கரவாதம் மட்டுமே, பாகிஸ்தான் இராணுவமோ அரசாங்கமோ அல்ல என்று உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். பயங்கரவாதிகளுக்கு உதவுவது என்று முட்டாள்தனமாக ஒரு முடிவெடுத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த தீர்மானித்து களத்தில் இறங்க முயன்ற போது இதற்கு மேலும் காத்திருக்கக்கூடாது என்று இந்திய இராணுவம் சிலிர்த்து எழுந்தது. காலத்துக்கும் பாகிஸ்தான் மறக்க முடியாத பதிலடியை கொடுத்தது இந்தியா. மே 9ஆம் தேதி நள்ளிரவு மற்றும் மே 10ஆம் தேதி காலையில் நமது ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ஒவ்வொரு மூலைக்கும் பறந்து சென்று பாகிஸ்தான் ஒருபோதும் கற்பனை செய்திராத வகையில் கடுமையான தாக்குதலை நடத்தியது. நாலா திசையிலும் நமது ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாய்ந்து கொடுத்த அடி தாங்காமல் மண்டியிட்டது பாகிஸ்தான். டெலிவிஷன் திரைகளில் உலகமே பார்த்தது. பாகிஸ்தான் மக்கள், நான் நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டிருந்தேன் என்று ஒருவர் சொன்னார். மற்றொருவர், நான் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தேன் என்றார். நாங்கள் எதையும் யோசிப்பதற்குள் இந்தியா தாக்குதல் நடத்தியது என்றார் இன்னொருத்தர். இந்தியா இப்படி அதிரடியாக தாக்கும், அதுவும் பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்கும் என்று பாகிஸ்தான் நினைக்கவே இல்லை. அதை அவர்கள் கற்பனை கூட செய்ததில்லை. அப்போதுதான் பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரல் DGMO டெலிஃபோனை எடுத்து நம்முடைய தளபதிக்கு கால் போட்டார். ஐயோ போதும், நிறுத்துங்கள், இந்த அடியே போதும், இதற்கு மேல் அடி தாங்க எங்களுக்கு சக்தி இல்லை என்று பாகிஸ்தான் தளபதி நமது தளபதியிடம் கெஞ்சினார். நமது தளபதி சொன்னார், நாங்கள் தான் முதல் நாளே சொன்னோமே எங்கள் இலக்கு இதுதான் என்று. அதன் பிறகு எங்கள் வேலை முடிந்தது என்று நீங்கள் போயிருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. மறுபடியும் பயங்கரவாதிகளுடன் கைகோர்த்து வாலாட்ட பார்த்தீர்கள், அதனால்தான் இந்த அடி என்று சொன்னார். இன்று நான் மீண்டும் சொல்கிறேன், இதுதான் இந்தியாவின் தெளிவான கொள்கை. இது நன்றாக சிந்தித்து ஆழ்ந்து விவாதித்து வகுக்கப்பட்ட கொள்கை.
இராணுவத்துடன் சேர்ந்து பேசி நிர்ணயித்த கொள்கை. அதாவது நமது இலக்கு இன்னொரு நாடோ அதன் இராணுவமோ அதன் அரசாங்கமோ அதன் மக்களோ அல்ல. பயங்கரவாதம், பயங்கரவாதிகள், அவர்களின் வசிப்பிடங்கள், பயிற்சி தளங்கள் மட்டுமே நமது இலக்கு. இதை முதல் நாளிலேயே செய்தியாளர் கூட்டத்தில் அறிவிக்கவும் செய்தோம். பாகிஸ்தானுடன் போர் தொடுப்பதோ மேலும் மேலும் அதை பெரிதாக்குவதோ எங்கள் எண்ணம் கிடையாது என்று சொன்னோம். எந்த இலக்கை நாம் நிர்ணயம் செய்தோமோ அந்த இலக்கை அடைந்ததும் தாக்குதலை நிறுத்திவிட்டோம். சொல்லி அடித்தோம், செய்து முடித்தோம். பிறகும் வாலாட்ட முயன்றார்கள், வாளை நறுக்கிவிட்டோம். இவ்வளவுதான் கதை. யார் யாரோ இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்ததால் ஆபரேஷன் சிந்தூரை நாம் நிறுத்தியதாக எதிர்க்கட்சியினர் புரளி கிளப்புகின்றனர். உலகின் எந்த நாட்டுத் தலைவரும் இது சம்பந்தமாக என்னிடம் பேசவும் இல்லை, இந்தியாவின் நடவடிக்கையை நிறுத்தவும் சொல்லவில்லை. மே 9 இரவு அமெரிக்க துணை அதிபர் என்னிடம் பேச முயற்சி செய்தார். 1 மணி நேரம் முயற்சி செய்து கொண்டிருந்தார். இராணுவத்துடன் ஒரு கூட்டத்தில் இருந்ததால் அவருடைய அழைப்பை ஏற்கவில்லை. கூட்டம் முடிந்த பின் அவரை அழைத்தேன். 3-4 முறை உங்கள் கால் வந்தது, என்ன விஷயம் என்று கேட்டேன். இந்தியா மீது மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்று அவர் என்னிடம் சொன்னார். பாகிஸ்தானின் நோக்கம் அதுவாக இருந்தால் அதற்கு அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று நான் பதில் சொன்னேன். அமெரிக்காவிடம் இந்தியா சொன்ன பதில் இதுதான். புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு இந்த பதில் புரியாது. அதோடு இன்னொரு வாக்கியமும் அமெரிக்க துணை அதிபரிடம் சொன்னேன். துப்பாக்கி ரவைகளுக்கு வெடிகுண்டுகளால் பதில் சொல்வோம் என்றேன். இது நடந்தது மே 9 இரவு. அதே இரவில் தொடங்கி அதிகாலைக்குள் நமது இராணுவம் பாகிஸ்தானின் இராணுவ சக்தியை துவம்சம் செய்தது. இன்று வரை அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. இதுதான் எங்கள் மன உறுதி. இன்று பாகிஸ்தானுக்கும் இது புரிந்திருக்கும். இன்றைய இந்தியா மிகவும் வலிமையானது. நாம் அடிக்க முயன்றால் 1க்கு 10 திரும்ப பெற நேரிடும். எதிர்காலத்தில் இது போன்ற நிலைமை உருவானால் இன்னும் எத்தனையோ மடங்கு அதிகமாக இந்தியாவின் சீற்றத்தை நாம் எதிர்கொள்ள நேரிடும் என்று நிச்சயமாக பாகிஸ்தான் புரிந்து கொண்டிருக்கும். ஜனநாயகத்தின் கோயிலான இச்சபையில் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, தொடர்கிறது. பாகிஸ்தான் அசட்டு துணிச்சலில் மறுபடியும் வம்புக்கு வந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். இன்றைய இந்தியா தன்னம்பிக்கை நிறைந்த நாடு. இன்றைய இந்தியா தற்சார்பு மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு முழு பலத்துடன் வேகமாக முன்னேறி வருகிறது. நாடு தற்சார்பு அடைவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்க பிரச்சனைகள் கிடைக்காமல் அதற்காக பாகிஸ்தானை சார்ந்திருக்க தொடங்கிவிட்டதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானிலிருந்து பிரச்சனைகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைய போரில் தகவல்களும் செய்திகளும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இராணுவத்தின் மன உறுதியை குலைப்பதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கட்டுக்கதைகளை உருவாக்கி விளையாட்டு காட்டுகின்றனர். பேச்சால், எழுத்தால், காட்சிகளால் எதிரி நாட்டு மக்களிடம் நம்பிக்கையின்மையை உருவாக்குகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக காங்கிரசும் அதன் கூட்டாளிகளும் பாகிஸ்தானின் அத்தகைய சூழ்ச்சிகளுக்கு செய்தி தொடர்பாளர்களாக மாறிவிட்டனர். நமது இராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக நடத்தியது. உடனே காங்கிரஸ் கட்சியினர் இராணுவத்திடம் ஆதாரம் கேட்டார்கள். ஆனால் நாட்டின் மனநிலையையும் மக்களின் போக்கை பார்த்ததும் அவர்களின் குரல்கள் மாறத் தொடங்கின. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன பெரிய விஷயம், நாங்கள் கூட செய்திருக்கிறோம் என்றார்கள். ஒருவர் 3 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செய்ததாக சொன்னார். இன்னொருவர் 6 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்ததாக சொன்னார். 3வது நபர் 15 என்று சொன்னார். தலைவர் எவ்வளவு பெரியவரோ அந்த அளவுக்கு எண்ணிக்கை பெரிதாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இராணுவம் பால்கோட்டில் விமான தாக்குதல் நடத்தியது. அது அட்டகாசமாக நடந்து முடிந்ததால் விமான தாக்குதல் பற்றி எதிர்க்கட்சிகளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நாங்களும் தான் செய்தோம் என்று சொல்லவில்லை. அதில் அவர்கள் புத்திசாலித்தனம் காட்டினார்கள். ஆனால் ஃபோட்டோ எங்கே, காட்டுங்கள் காட்டுங்கள் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். தாக்குதல் உண்மையில் நடந்ததா? ஃபோட்டோ காட்டுங்கள். குண்டு எங்கே விழுந்தது, என்ன உடைந்தது, எவ்வளவு தகர்ந்தது, கட்டடத்தில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன வேடிக்கை என்றால் பாகிஸ்தானும் அதையே கேட்டது. நமது விமானப்படை பைலட் அபிநந்தன் பாகிஸ்தான் படைகளிடம் சிக்கிய போது பாகிஸ்தானில் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது என்றால் அது இயல்புதான். இந்திய இராணுவத்தின் ஒரு பைலட் அவர்களின் கைகளில் சிக்கினால் மகிழாமல் என்ன செய்வார்கள்? ஆனால் இங்கேயும் சிலர் இருந்தனர். வசமாக சிக்கினார் மோடி. அபிநந்தன் அங்கே இருக்கிறார். மோடி அவரை அழைத்து வரட்டும், என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று காதோடு காது வைத்து பேசினார்கள். நாம் அபிநந்தனை மீட்டு அழைத்து வந்தோம். அவர்களின் வாய்கள் அடைபட்டு விட்டன.
அடடே, இந்த ஆள் அதிர்ஷ்டசாலி, ஒரு ஆயுதம் நம் கையை விட்டு போய்விட்டதே என்று அங்கலாய்த்தார்கள். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பாகிஸ்தானின் பிடியில் சிக்கிய போது, ஆகா, ஒரு பெரிய பிரச்சனை கையில் கிடைத்தது, இப்போது மோடி சிக்கப் போகிறார் என்று நினைத்தனர். சமூக ஊடகங்களில் பல கதைகளை பரப்பினர். பிஎஸ்எஃப் வீரருக்கு என்ன ஆகும், அவரது குடும்பம் என்ன ஆகும், அவர் திரும்புவாரா மாட்டாரா, எப்போது திரும்புவார், எப்படி திரும்புவார் என்று எத்தனையோ கதைகள் பரப்பப்பட்டன. அந்த பிஎஸ்எஃப் வீரர் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வீடு திரும்பினார். பயங்கரவாதிகள் அதை பார்த்து அழுதார்கள். பயங்கரவாதிகளின் தலைவர்கள் அழுது புலம்பினார்கள். அவர்கள் அழுவதை பார்த்து இங்கேயும் சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தபோது அவர்கள் ஒரு கேம் ஆட முயற்சி செய்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. விமான தாக்குதல் நடந்தபோது மற்றொரு கேம் ஆட முயற்சி செய்தார்கள். அதுவும் எடுபடவில்லை. இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது அவர்கள் புதிய தந்திரத்தை கையில் எடுத்தனர். ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். முன்பெல்லாம் அவர்கள் நமது எதிரியை மனச்சோர்வில் இருந்து விடுவிக்க விரும்பினர். இப்போது ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். ஓ, துணிச்சல் மிகுந்த வாய்ச்சொல் வீரர்களே வாழ்க! என்னை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரணம் தேவை. அது தவிர வேலையே இல்லை. இதனால் தான் நான் மட்டுமல்ல, இந்த நாடே உங்களை பார்த்து சிரிக்கிறது. இராணுவ எதிர்ப்பு, இராணுவத்தின் மீது எதிர்மறை எண்ணம், இது காங்கிரஸின் பழைய நிலைப்பாடு. நாடு சமீபத்தில் கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடியது. ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த போதும் சரி, இப்போதும் சரி, கார்கில் வெற்றியை கொண்டாடவே இல்லை. அதை அவர்கள் அங்கீகரிக்க கூட முன்வரவில்லை. வரலாறு இதற்கு ஒரு சாட்சி. டோக்லாமில் நமது இராணுவத்தின் வீரம் வெளிப்பட்ட போது காங்கிரஸ் தலைவர்கள் ரகசியமாக யாரிடமிருந்து குறிப்புகளை பெற்றார்கள் என்பது இப்போது உலகத்துக்கே தெரியும். பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கைகளையும் இங்கு நம்மை எதிர்ப்பவர்களின் அறிக்கைகளையும் எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். வரிக்கு வரி, கமா, முற்றுப்புள்ளி வரை அப்படியே பொருந்தி இருக்கும். இதை என்னவென்று சொல்வது? காங்கிரஸ் எப்போது என்ன பேசினாலும் அது பாகிஸ்தானின் குரலை எதிரொலிப்பதாகவே இருக்கிறது. பாகிஸ்தான் மீது எந்த தவறும் கிடையாது என்று காங்கிரஸ் நற்சான்றிதழ் கொடுத்த போது ஒட்டுமொத்த நாடும் அதிர்ந்து போனது. மக்கள் திகைத்து நின்றார்கள். நாட்டுக்கே எதிரான அவர்களின் இந்த துணிச்சல் இன்று வரை மாறவில்லை. அதனால்தான் பஹல்காம் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்கிறார் அக்கட்சியின் மூத்த தலைவர். இது என்ன கூத்து? காங்கிரஸ் கேட்பதைத்தான் பாகிஸ்தானும் கேட்கிறது. இன்று ஆதாரங்களுக்கு குறைவில்லாத போதும், எல்லாமே கண்களுக்கு தெளிவாக தெரியும் போதும் இவர்கள் இப்படி கேட்கிறார்கள் என்றால், ஆதாரம் இல்லாதிருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? கற்பனை செய்யக்கூட என்னால் முடியவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஒரு பகுதி குறித்து அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் தருணங்களும் நமது இராணுவம் மற்றும் மக்களின் வலிமை குறித்த வெளிப்பாடுகளும் இதில் அடங்கியுள்ளன. அவற்றின் மீதும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உதாரணமாக, இன்று நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்து உலக அளவில் பிரமிப்புடன் பேசப்படுகிறது. நமது வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் துண்டுகளாக்கி சிதறடித்ததை உலகமே பார்த்தது. இன்று ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நாடே பெருமையில் மிதக்கும். சிலருக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. மே 9 அன்று பாகிஸ்தான் சுமார் 1000 ஏவுகணைகள் மற்றும் ஆயுதம் தாங்கிய ட்ரோன்கள் மூலம் இந்தியா மீது பெரிய தாக்குதலை நடத்த முயன்றது. அந்த ஏவுகணைகள் இந்தியாவின் எந்த பகுதியில் விழுந்திருந்தாலும் அங்கே பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்தியா 1000 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானத்திலேயே எதிர்கொண்டு தகர்த்து தூள் தூளாக்கியது. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இதை கேட்டு சந்தோஷம் அடைவார். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் வேறு செய்திக்காக காத்திருக்கிறார்கள். ஏதாவது தவறு நடக்காமலா போய்விடும், எதிலாவது சிக்கி மோடி சாகத்தான் போகிறார் என்று நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆதம்பூர் விமான தளம் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாடு பொய் பிரச்சாரம் செய்தது. பல நாடுகளையும் செய்தி தளங்களையும் பயன்படுத்தி அந்த பொய்யை விற்க தலைகீழாக முயன்றது. மறுநாளே ஆதம்பூருக்கு சென்றேன். அங்கே எந்த சேதமும் இல்லை, தாக்குதலும் இல்லை என்பதை காட்டி அவர்களின் பொய்யை அம்பலமாக்கினேன். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது இந்த பொய் எடுபடாது என்று. ஒரு கவிதை கேட்டிருக்கிறோம். எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது, ஆனால் கேட்டிருக்கிறேன். கன நேர பிழையால் 100 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகளின் தண்டனையை நாடு இன்று வரை அனுபவித்து வருகிறது. இங்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டது. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அக்சைஸின் அந்த முழு பகுதியும் தரிசு நிலம் என்று அறிவிக்கப்பட்டது. தரிசு என்று கூறி நாட்டின் 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை நாம் இழக்க நேரிட்டது.
வரலாற்று தவறுகளும் தியாகங்களும் பற்றிய எனது சில வார்த்தைகள் சிலரை குத்துவது எனக்கு தெரியும். அதற்காக சொல்லாமல் விட முடியுமா? காங்கிரஸ் தலைவர்கள் 1962 மற்றும் 1963க்கு இடையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், நீலம் பள்ளத்தாக்கு மற்றும் கிஷன்கங்கா பகுதிகளை விட்டு கொடுக்க சம்மதித்தனர். அதுவும் சமாதான கோடு என்ற பெயரில் செய்யப்பட்டது. 1966இல் கட்ச் பாலைவன உரிமை பிரச்சனையில் இவர்களே மத்தியஸ்தை ஏற்றுக்கொண்டனர். இதுதான் அவர்களின் தேசிய பாதுகாப்பு பார்வை. மீண்டும் ஒரு முறை அவர்கள் இந்தியாவின் 800 சதுர கிலோமீட்டர் பகுதியை பாகிஸ்தானுக்கு வழங்கினர். 1965 போரில் ஹாஜிபீர் கானவாயை நமது இராணுவம் மீண்டும் கைப்பற்றியது. ஆனால் காங்கிரஸ் அதை மீண்டும் திருப்பிக் கொடுத்தது. 1971இல் பாகிஸ்தானின் 93,000 வீரர்கள் நம்மிடம் கைதிகளாக இருந்தனர். பாகிஸ்தானின் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பகுதியை நமது இராணுவம் கைப்பற்றி இருந்தது. அந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திருப்பி கேட்டிருந்தால் பாகிஸ்தான் மறுத்திருக்க முடியாது. அந்த வாய்ப்பும் கைவிட்டு போனது. குறைந்தபட்சம் கர்தாப்பூர் சாஹிப்பையாவது எடுத்திருக்கலாமே. அதையும் அவர்கள் செய்யவில்லை. 1974இல் இலங்கைக்கு கச்சத்தீவு பரிசாக அளிக்கப்பட்டது. இன்றும் நமது மீனவ சகோதர சகோதரிகள் இதனால் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களின் உயிருக்கு ஆபத்து வருகிறது. தமிழ்நாடு மீனவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? ஏன் இந்த தண்டனை? நீங்கள் அவர்களின் உரிமையை பறித்து மற்றவர்களுக்கு பரிசளித்தீர்கள். தசாப்தங்களாக சியாச்சனிலிருந்து இராணுவத்தை வாபஸ் பெற காங்கிரஸ் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக 2014இல் நாடு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. இல்லையென்றால் இன்று சியாச்சினும் நம்மிடம் இருந்திருக்காது. நமது சிறு கட்சி நண்பர்கள் அரசியலுக்கு புதியவர்கள். ஆட்சி செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களிடமிருந்து சில விஷயங்கள் வருவது எனக்கு புரிகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சி செய்துள்ளது. அவர்களுக்கு ஆட்சி அமைப்புகள் பற்றி முழுமையாக தெரியும். நல்ல அனுபவம் உள்ளது. ஆனாலும் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக பதிலளித்த போதிலும் அதை ஏற்க மறுக்கிறார்கள். வெளியுறவு அமைச்சர் மீண்டும் மீண்டும் பதிலளித்தும் பேட்டிகள் கொடுத்தும் அறிக்கை விட்டும் காங்கிரஸ் தலைவர்கள் அவர் சொல்வதை ஏற்க மறுக்கிறார்கள். அவரை மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர் என யாரையுமே அவர்கள் நம்பவில்லை. இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களுக்கு நாட்டின் அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களுக்கு உண்மையில் என்னதான் ஆகிவிட்டது என்ற கேள்வி எழுகிறது. இப்போது காங்கிரசின் நம்பிக்கைகள் பாகிஸ்தானின் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக உருவாக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. எதிர்க்கட்சியின் நோக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகின்றன. காங்கிரசின் புத்தம் புதிய உறுப்பினர் ஒருவர், புது உறுப்பினர் என்பதால் அவரை மன்னிக்க வேண்டும். அவரை குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு பேச்சு எழுதி கொடுத்து சபையில் பேச வைக்கும் தலைவர்களுக்கே துணிச்சல் இல்லாமல் தான் அவரை பேச வைக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஆபரேஷன் சிந்தூர் ஒரு கேலி கூத்து, என்னுடைய புகழை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட கண்காட்சி என்று. என்ன கொடுமை பார்த்தீர்களா? பயங்கரவாதிகள் கொலை செய்த 26 அப்பாவி மக்களின் நினைவுகள் மீது ஆசிட் ஊற்றும் கொடுஞ்செயல் அல்லவா இந்த பழி? பகல்காம் தாக்குதல் நடத்திய கொலைகாரர்கள் நேற்று நமது இராணுவத்தால் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் கீழ் அழிக்கப்பட்டனர். அதை கூட கேலி செய்து இங்கே கேட்கப்பட்ட கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆபரேஷன் மகாதேவ் ஏன் நேற்று மட்டுமே நடந்தது? இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தது இராணுவம் என்றெல்லாம் கேட்கிறார்கள். எனக்கு புரியவில்லை, என்னதான் ஆயிற்று இவர்களுக்கு? ஆடி மாதம் நல்ல நாள் பார்த்து கொண்டு கொன்றார்களா என்று கேட்கின்றனர். இவர்களுக்கு என்னதான் ஆனது? இந்த அளவுக்கு விரக்தி மற்றும் ஏமாற்றம் ஏன் வந்தது? பல வாரங்களாக சிந்தூர் எல்லாம் சரிதான், பகல்காமின் பயங்கரவாதிகளுக்கு என்ன ஆனது என்று கேட்டவர்கள் அந்த ஆசாமிகளை இராணுவம் சுட்டு கொன்றதும் இத்தனை நாளாக இல்லாமல் ஏன் நேற்று என்று கேட்கிறார்கள். நமது சாஸ்திரங்களில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு தேசம் ஆயுதங்களால் பாதுகாக்கப்படும் போதுதான் அங்கே அறிவுபூர்வமான விவாதங்கள் நடக்க முடியும். எல்லையில் படைகள் வலிமையாக இருந்தால்தான் ஜனநாயகம் செழிக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் இராணுவத்தை வலுப்படுத்தியதற்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நேரடி சான்றாகும். இது தானாக நடக்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியின் போது படைகளை தற்சார்பு அடைய செய்வது பற்றி சிந்திக்க கூட இல்லை. இன்றும் கூட தற்சார்பு அல்லது ஆத்ம நிர்பர் என்ற வார்த்தை காங்கிரஸால் கேலி செய்யப்படுகிறது. இது மகாத்மா காந்தியிடமிருந்து வந்த வார்த்தை என்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒவ்வொரு இராணுவ ஒப்பந்தத்திலும் எவ்வளவு சுருட்டலாம் என்று காங்கிரஸ் தனது வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தது. சிறிய ஆயுதங்களுக்காக கூட வெளிநாடுகளை சார்ந்திருப்பது அவர்களின் வழக்கம். குண்டு துளைக்காத ஆடை,
இரவு பார்வை கேமரா இதெல்லாம் கூட நாம தயாரிக்கவில்லை அவர்கள் ஆட்சியில். அந்த ஊழல்களின் பட்டியல் நீளமானது. வெறும் ஜீப்பில் தொடங்கி போபஸ் பீரங்கி, ஹெலிகாப்டர் என அதில் ஏராளம் இருக்கிறது. நவீன ஆயுதங்களுக்காக பல தசாப்தங்களாக நமது இராணுவம் காத்திருக்க வேண்டியிருந்தது. சுதந்திரத்திற்கு முன்பே ஆயுத உற்பத்தியில் இந்தியாவுக்கு நல்ல பெயர் இருந்தது. துப்பாக்கி குண்டுகள் வருகைக்கு முன்னால் வாளேந்தி சண்டையிட்ட காலத்தில் கூட இந்தியாவின் வாழ் சிறந்ததாக மதிக்கப்பட்டது. இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பில் மன்னர் காலத்திலேயே நாம் முன்னணியில் இருந்தோம். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நமது வலுவான இராணுவ தளவாட உற்பத்தி திட்டமிட்டு அழிக்கப்பட்டது, பலவீனப்படுத்தப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு வழிகள் அடைக்கப்பட்டன. அதே வழியில் சென்றிருந்தால் 21ஆம் நூற்றாண்டில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்தியாவால் சிந்தித்தே பார்த்திருக்க முடியாது. இந்த நிலையில் அவர்கள் நாட்டை வைத்திருந்தார்கள். எதிரி மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் ஆயுதங்கள் எங்கே கிடைக்கும், சாதனங்கள் எங்கே கிடைக்கும், வெடிமருந்து எங்கே கிடைக்கும், சரியான நேரத்தில் கிடைக்குமா இல்லையா, இடையில் நிறுத்தாமல் தருவார்களா என்று எப்போதும் பதற்றமாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா ஆயுதங்கள் இராணுவத்துக்கு கிடைத்தன. சிந்தூர் ஆபரேஷனில் அவை தீர்க்கமான பங்கு வகித்தன. 10 ஆண்டுக்கு முன்பு எங்கள் நாடு சக்தி வாய்ந்த தற்சார்புள்ள நவீன நாடாக மாற வேண்டும் என்று இந்திய மக்கள் சபதம் எடுத்தனர். ஒவ்வொரு துறையிலும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக இவை நடந்தன. பாதுகாப்பு படை தலைவர் நியமனம் என்பது ஒரு புதிய யோசனை அல்ல. பரிசோதனையாக பல நாடுகள் செய்துள்ளன. ஆனால் முக்கிய முடிவுகள் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை. நாங்கள் இதை பெரிய சீர்திருத்தமாக செய்தோம். முப்படைகளும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டன. மிக உயர்ந்த சக்தி என்பது கூட்டுத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு. இந்த நேரத்தில் கடற்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், இந்த ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுத்தன்மை எங்கள் பலத்தை பல மடங்காக அதிகரித்துள்ளது என்றே சொல்கின்றனர். இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களில் நாங்கள் சீர்திருத்தங்களை செய்தபோது ஆரம்பத்தில் அங்கே தீ வைப்பது, போராட்டங்கள் செய்வது, வேலை நிறுத்தம் செய்வது போன்ற சித்து விளையாட்டுகள் நடந்தன. இப்போதும் அவை நிற்கவில்லை. ஆனால் தேச நலனை முதன்மையாக கருதி நமது இராணுவத்துறையினர் சீர்திருத்தத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். உற்பத்தி திறன் மிக்கவர்களாகவும் மாறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் தனியார் துறைக்கும் இராணுவத்துறையின் கதவுகளை திறந்துவிட்டோம். இன்று இந்தியாவின் தனியார் துறை முன்னேறி வருகிறது. பாதுகாப்பு துறையில் நமது 27லிருந்து 30 வயதுடைய இளைஞர்கள், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களின் இளைஞர்கள், பல இடங்களில் பெண்கள் கூட ஸ்டார்ட் அப்களுக்கு தலைமை தாங்குகிறார்கள். பாதுகாப்பு துறையில் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப்கள் செயல்படுகின்றன. நமது நாட்டில் நடக்கும் ட்ரோன் உற்பத்தியில் 30லிருந்து 35 வயதுள்ளவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரில் அவர்களின் பங்களிப்பும் செய்துள்ளனர். அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன், முன்னேறுங்கள். இனி இந்த நாடு நிற்காது. இது வெறும் முழக்கம் அல்ல. பாதுகாப்பு துறையில் மேக் இன் இந்தியா என்பது வெறும் முழக்கம் அல்ல. அதற்காக பட்ஜெட் கொள்கையில் மாற்றங்களை செய்துள்ளோம். 10 ஆண்டில் இராணுவ பட்ஜெட் 3 மடங்காக அதிகரித்துள்ளது. உற்பத்தி 250% அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி 30 மடங்கு உயர்ந்துள்ளது. சுமார் 100 நாடுகளுக்கு இராணுவ பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறோம். வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் உலக பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவின் கொடியை ஏற்றியுள்ளது. இந்திய ஆயுதங்களின் தேவை இன்று அதிகரித்து வருகிறது. இது இந்தியாவில் மற்ற தொழில்களுக்கும் வலிமை சேர்க்கும். நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும். நமது இளைஞர்கள் தாங்களே உருவாக்கிய பொருட்களை கொண்டு உலகில் தங்கள் வலிமையை வெளிப்படுத்த முடியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிலருக்கு இன்றும் கஷ்டமாக இருக்கிறது. தங்கள் புதையல் கொள்ளை அடிக்கப்பட்டது போல புலம்புகிறார்கள். இது என்ன மாதிரி மனநிலை? நாடு இத்தகைய மக்களை அடையாளம் காண வேண்டும். பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் தற்சார்பு இன்றைய ஆயுத போட்டி காலத்தில் உலக அமைதிக்கு அவசியமானது. இந்தியா போரின் நண்பன் அல்ல, அகிம்சையை போதித்த புத்தரின் நாடு. செழிப்பையும் அமைதியையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் செழிப்புக்கும் அமைதிக்குமான பாதை வலிமையின் வழியாகவே செல்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நமது பாரதம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ், மகாராஜா ரஞ்சித் சிங், ராஜேந்திர சோழன், மகாராணா பிரதாப், லச்சித் போர்புகன் மற்றும் மகாராஜா சுகல்தேவ் ஆகியோரின் நாடு. வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் தேவைப்படுகிற ராஜதந்திர திறனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காங்கிரசிடம் தேசிய பாதுகாப்பு குறித்த பார்வை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று அதற்கு இடமே இல்லை. அது எப்போதும் தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டது.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஏன் மீட்கவில்லை என்று இன்று கேட்கிறார்கள். அதுவும் சரிதான். இந்த கேள்வியை என்னிடம்தான் கேட்க முடியும், வேறு யாரிடம் கேட்க முடியும்? ஆனால் இதை கேட்பவர்கள் முதலில் பதிலளிக்க வேண்டும். யாருடைய அரசாங்கம் காஷ்மீரை ஆக்கிரமிக்க பாகிஸ்தானுக்கு வாய்ப்பளித்தது? பதில் தெளிவானது. நான் நேருஜியை பற்றி பேசும்போதெல்லாம் காங்கிரஸ் கலக்கமடைகிறது. ஏனென்று தெரியவில்லை. இன்று காங்கிரஸ் கட்சியினர் எங்களுக்கு ராஜதந்திரம் பற்றி பாடம் நடத்துகிறார்கள். நான் அவர்களின் ராஜதந்திரத்தை அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இதனால் அவர்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். மும்பையில் நடந்த கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு காங்கிரசுக்கு பாகிஸ்தான் மீதான அன்பு குறையவில்லை. உலகையே உலுக்கிய அத்தனை பெரிய சம்பவம் நடந்த சில வாரங்களுக்குள் வெளிநாட்டு சக்திகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியது. மும்பை தாக்குதல் போன்ற படுமோசமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகும் காங்கிரஸ் அரசு ஒரு பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை கூட இந்தியாவிலிருந்து வெளியேற உத்தரவிடவில்லை. அதற்கான தைரியம் காங்கிரஸ்க்கு இல்லை. ஒரு விசாவை, ஒரே ஒரு அதிகாரியின் விசாவை கூட காங்கிரஸ் அரசு ரத்து செய்ய முடியவில்லை. பாகிஸ்தானின் முழு ஆதரவுடன் நடந்த பெரிய பெரிய தாக்குதல்கள் நம் நாட்டின் மீது தொடர்ந்து நடந்தன. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் மிகவும் விரும்பப்படும் நாடு என்ற அந்தஸ்தை பாகிஸ்தானுக்கு வழங்கியது. நாச வேலைகளை பாகிஸ்தான் நிறுத்தாமலே தொடர்ந்தாலும் அந்த அந்தஸ்தை காங்கிரஸ் அரசு வாபஸ் பெறவோ ரத்து செய்யவோ நினைக்கவே இல்லை. ஒருபுறம் மும்பை தாக்குதலுக்கு இந்தியா நீதி கேட்டு கொண்டிருந்தது. மறுபுறம் காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுடன் வணிகம் செய்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தது. ஒருபுறம் பாகிஸ்தான் அங்கிருந்து இரத்த வெறி கொண்ட பயங்கரவாதிகளை நமது நாட்டுக்குள் அணி அணியாக அனுப்பி கொண்டிருந்தது. மறுபுறம் காங்கிரஸ் இங்கே அமைதி மற்றும் நம்பிக்கையை விதைப்போம் என்ற பெயரில் கவிதை வாசிப்புகளை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் பஹல்காம் நடந்தவுடனே நாங்கள் என்ன செய்தோம்? பயங்கரவாதத்துக்கும் அமைதிக்கும் வேறுபாடு தெரியாமல் குட்டையை குழப்பிக் கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு அமைத்த ஒரு வழி பாதையை உடனே மூடினோம். பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்த மிகவும் விரும்பப்படும் நாடு என்ற அந்தஸ்தை ரத்து செய்தோம். விசா வழங்குவதை நிறுத்தினோம். அட்டாரி வாகா எல்லைகளை மூடினோம். இந்தியாவின் நலன்களை அடகு வைப்பது காங்கிரஸ் கட்சியின் இரத்தத்தில் ஊறிய பழக்கம். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை யார் செய்தார்கள்? நேரு செய்தார். யாரோடு செய்தார்? பாகிஸ்தானோடு செய்தார். அதில் என்ன விசேஷம்? நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன், நீங்களே பாருங்கள். சிந்து நதி யாருக்கு சொந்தம்? இந்தியாவுக்கு சொந்தம். இந்தியாவில் உருவாகும் நதி. அதன் உபநதிகளும் இந்த மண்ணில் உருவானவை. அது எங்கள் நீர். அந்த நதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அவை இந்தியாவின் உயிர் சக்தியாக இருந்துள்ளன. இந்தியாவை செழிப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவதில் அந்த நதிகளுக்கு பெரும் பங்களிப்பு இருந்துள்ளது. சிந்து நதி பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் அடையாளமாக இருந்தது. அதனாலேயே, அதாவது சிந்து நதியின் பெயராலேயே இந்தியா என்று அறியப்பட்டது. ஆனால் நேருவும் காங்கிரசும் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து மற்றும் ஜீலம் நதிகள் குறித்த முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்கள்? உலக வங்கிக்கு கொடுத்தார்கள். சிந்து நதி நம்முடையது. அதில் ஓடும் நீர் நமக்கு சொந்தமானது. அதில் உலக வங்கிக்கு என்ன வேலை? பாகிஸ்தானும் சிந்து நதியின் நீருக்கு உரிமை கொண்டாடுவதால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பஞ்சாயத்து செய்ய உலக வங்கிக்கு உரிமை கொடுத்தார் நேரு. அதற்காக அவர் போட்ட ஒப்பந்தம் இந்தியாவின் பெருமைக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம். இன்றைய நமது நாட்டின் இளைஞர்களுக்கு இந்த துரோக வரலாறு தெரியாது. தெரிந்தால் இப்படிப்பட்டவர்கள் நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களா என்ற அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்ந்து போவார்கள். ஆனால் நேருஜி இந்த ஒப்பந்தத்தை செய்தார். என்ன செய்தார்? இந்தியாவில் உற்பத்தியாகி வெளியேறும் இந்த நதிகளின் 80% நீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்க நேரு சம்மதித்தார். பாகிஸ்தானுக்கு 80%, இவ்வளவு பெரிய இந்துஸ்தானுக்கு வெறும் 20% என்று பங்கு போட்டார் நேரு. இது என்ன ஒப்பந்தம்? என்ன மாதிரியான புத்திசாலித்தனம்? என்ன மாதிரியான தேசிய நலன்? இது என்ன மாதிரியான ராஜதந்திரம்? என் எதிரில் உட்கார்ந்திருக்கும் காங்கிரஸ் நண்பர்கள் எவராவது எனக்கு விளக்கி சொல்வீர்களா? இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு 20%, இங்கிருந்து பிரிந்து சென்ற சின்ன நாட்டுக்கு 80%. நமது நீரில் 80% எடுத்து குடித்து கொண்டு அவர்கள் இந்தியாவை வெளிப்படையாக தங்கள் எதிரி என்று அறிவித்து கொண்டே இருந்தார்கள். மேலும் இந்த நீரின் உரிமை யாருக்கு இருந்தது? நாட்டின் விவசாயிகளுக்கு, நமது நாட்டின் குடிமக்களுக்கு, நமது பஞ்சாப், நமது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கா? பாகிஸ்தானுக்கு உரிமை வழங்கியதன் மூலமாக இந்த நாட்டின் மிகப்பெரிய பகுதியை காங்கிரஸ் அரசு நீர் நெருக்கடியில் தள்ளி மூழ்கடித்தது.
இந்த ஒரு காரணத்தால் மாநிலங்களுக்குள்ளேயே நீர் தொடர்பாக சண்டைகள் ஏற்பட்டன. போட்டி ஏற்பட்டது. அவர்களுக்கு உரிமை இருந்த நீரை பாகிஸ்தான் அனுபவித்துக் கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் மட்டும் இல்லை என்றால் மேற்கு நதிகளில் பல பெரிய அணைகளை கட்டி இருக்கலாம். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி மாநிலங்களின் விவசாயிகளுக்கு போதுமான நீர் கிடைத்திருக்கும். குடிநீர் பிரச்சனை வந்திருக்காது. தொழில்துறை முன்னேற்றத்திற்கு தேவையான மின்சாரத்தை இந்தியா உற்பத்தி செய்திருக்கும். நேரு அதோடு நிற்கவில்லை. ஒப்பந்தம் போட்ட பிறகு பாகிஸ்தான் அந்த நதி மீது அணைகள் கட்டவும் கால்வாய்களை அமைக்கவும் கோடி கோடியாக இந்திய மக்களின் பணத்தை அள்ளி கொடுத்தார். பாகிஸ்தான் சந்தோஷமாக அதை வாங்கி அணைகளை கால்வாய்களை கட்டி முடித்தது. இதைவிட பெரிய விஷயம், நாடே ஆச்சரியப்படும். இந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன, மூடி வைக்கப்பட்டுள்ளன. எங்கே அணை கட்டினாலும் அதில் ஒரு பொறிமுறை இருக்கும். அணையின் துப்புரவு, தூர்வாரல், மணலகற்றல், புல் பூண்டுகளை நீக்குதல் முதலான பணிகளை முறையாக செய்து அணையின் கொள்ளளவு குறையாமல் நிர்வகிக்கிற செயல்முறை. சிந்து நதியின் மீது நாம் கட்டிய அணைகளின் பொறிமுறை நிர்வாகத்தை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்வதாக சொன்னதை ஏற்றுக்கொண்டார் நேரு. அதாவது அணைகளில் வரும் மண், குப்பையால் அணையின் கொள்ளளவு குறைந்தால் கூட இந்தியா அதை சுத்தம் செய்ய முடியாது, மணல் அகற்ற முடியாது. அணை நம்முடையது, நீர் நம்முடையது. ஆனால் மணல் அகற்றுதலை கூட நாம் செய்ய முடியாது. இந்த விவகாரத்தை நான் ஆழமாக ஆராய்ந்த போது நமது ஒரு அணையின் மணல் அகற்றும் பணிக்கான கதவு வெல்டிங் செய்யப்பட்டுள்ளதை கண்டுபிடித்தேன். ஏன் அப்படி செய்தார்கள்? யாரும் தவறுதலாக கூட கதவை திறந்து மண்ணை வெளியே எடுக்கக்கூடாது. மணலை எடுத்தால் அதிக நீர் அணையில் தேங்கும். அது இந்தியாவுக்கு உதவும். அப்படி நடக்காதிருக்க வெல்டிங் செய்யப்பட்டுள்ளது அந்த கதவு. சிந்து நதி ஒப்பந்தம் நமது நாட்டுக்கே எதிரானது என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். பின்னர் நேருவே இந்த தவறை ஒப்புக்கொள்ள நேர்ந்தது. ஒப்பந்தம் போட்டதில் சம்பந்தப்பட்ட அதிகாரி எழுதிய புத்தகத்தில் அது பதிவாகி இருக்கிறது. பிப்ரவரி 1961 நேரு அவரிடம், குலாட்டி, இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுடன் நமக்கிருக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழியை திறக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் ஒப்பந்தத்திற்கு முன்னதாக இருந்த அதே இடத்தில்தான் நாம் இன்னும் இருக்கிறோம் என்று நேரு சொன்னாராம். நேருவால் உடனடி விளைவுகளை மட்டுமே பார்க்க முடிந்தது. அதனால்தான் நாங்கள் அதே இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார். உண்மை என்னவென்றால் இந்த ஒப்பந்தம் காரணமாக நாடு மிகவும் பின்தங்கியது, பின்னோக்கி சென்றது. விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டது. விவசாயிக்கு எந்த மதிப்பும் இல்லாத நிலையை உருவாக்கும் ராஜதந்திரத்தை நேரு அறிந்திருந்தார். பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக இந்தியாவுடன் போரையும் தீவிரவாதம் என்ற நிழல் போரையும் ஒரு சேர நடத்தி வந்துள்ளது. ஆனால் நேருவுக்கு பின்னர் வந்த காங்கிரஸ் அரசுகள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி சிந்திக்க கூட இல்லை. நேருவே உணர்ந்த தவறை அவர்கள் சரி செய்யவில்லை. இப்போது இந்தியா அந்த பழைய தவறை சரி செய்துள்ளது. நேரு செய்த மிகப்பெரிய தவறு அது. அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாட்டின் நலன் கருதி என அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்த வடிவில் இனி தொடர முடியாது. இரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஒன்றாக ஓட முடியாது என்று இந்தியா தீர்மானித்துள்ளது. நமக்கெல்லாம் நினைவிருக்கிறது. புதிய தலைமுறைக்கு தெரியாது, நமக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் அறிவிப்புகள் வரும். ரயில் நிலையம், பேருந்து நிலையம், விமான நிலையம், சந்தை, கோவில், எங்கே கூட்டம் திரண்டாலும் அங்கெல்லாம் அறிவிப்பு கேட்கும். சந்தேகப்படும்படியான எந்த பொருளையும் தொடாதீர்கள், விலகியே இருங்கள், உடனடியாக போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள், அது வெடிகுண்டாக இருக்கலாம், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஓயாமல் எச்சரிக்கை ஒலித்து கொண்டே இருக்கும். 2014 வரை நாம் இதையே கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த நிலையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த நிலைமைதான் இருந்தது. நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் புதைந்திருக்கும் குண்டு வெடித்து விடுமோ என்று நடுக்கத்துடனே மக்கள் போய் வந்து கொண்டிருந்தார்கள். காப்பாற்ற யாரும் இல்லை. குடிமக்கள் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனென்றால் காங்கிரஸ் அரசு அவர்களை கைவிட்டு இருந்தது. பலவீனமான காங்கிரஸ் அரசுகள் காரணமாக நாடு எத்தனை உயிர்களை இழந்தது. நமது அன்புக்குரியவர்கள் எத்தனை பேரை பறிகொடுத்தோம். மன உறுதி இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களாலும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. நமது அரசாங்கம் 11 ஆண்டுகளில் இதை செய்து காட்டியுள்ளது. 2004 முதல் 2014 வரை நடந்த பயங்கரவாத சம்பவங்களோடு ஒப்பிட்டால் 2014க்கு பிறகு மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டுள்ளது. மோடி அரசால் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த முடிகிற போது காங்கிரஸ் அரசுகள் மட்டும் பயங்கரவாதம் செழிக்க விடுவதற்கு என்ன கட்டாயம் இருந்தது?
காங்கிரசின் ஆட்சியில் பயங்கரவாதம் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் அவர்களின் துஷ்பிரயோக அரசியல், அவர்களின் ஓட்டு வங்கி அரசியல். டெல்லி பாட்லா ஹவுஸ் என்கவுண்டர் நடந்தபோது காங்கிரசின் ஒரு பெரிய தலைவர் கண்ணீர் சிந்தினார். ஓட்டு வங்கிக்காக அந்த காட்சியை இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றார்கள். நாட்டின் ஜனநாயக பீடமான நாடாளுமன்றமே 2001 தாக்கப்பட்ட போது காங்கிரசின் பெரிய தலைவர் ஒருவர் அஃப்சல் குருவுக்கு சந்தேகத்தின் பலனை அளிக்க வேண்டும் என்று கூறினார். மும்பையில் தாக்குதல் நடந்தபோது ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி உயிருடன் பிடிபட்டான். பாகிஸ்தான் ஊடகங்களும் உலகமும் அவன் பாகிஸ்தானி என்பதை ஒப்புக்கொண்ட பிறகும் இங்குள்ள காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? ஓட்டு வங்கியை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொலை தாண்டவத்தை காவி பயங்கரவாதம் என்று நிரூபிக்க காங்கிரஸ் மும்முரமாக இருந்தது. இந்து பயங்கரவாதம் என்ற இல்லாத சித்தாந்தத்தை உலகில் பரப்ப அது முயற்சி செய்தது. லக்ஷர்-இ-தொய்பாவை விட பெரிய ஆபத்து இந்தியாவின் இந்து குழுக்கள் என்று கூட அமெரிக்காவின் முக்கிய பிரமுகரிடம் சொன்னார் ஒரு காங்கிரஸ் தலைவர். ஏன் அப்படி சொன்னார்கள்? ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக சொன்னார்கள். அவர்கள் அதில் சளைப்பதே கிடையாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் சாசனத்தை ஜம்மு காஷ்மீரில் கால் பதிக்கவே விடாமல் காங்கிரஸ் தடுத்ததற்கு காரணம் இந்த ஓட்டு வங்கிதான். இந்திய அரசியல் சாசனத்தை அவர்கள் காஷ்மீருக்குள் விடவில்லை, வெளியே நிற்க வைத்தார்கள். ஓட்டு வங்கிக்காக நாட்டின் பயங்கரவாத ஒழிப்பு சட்டங்களையே காங்கிரஸ் பலவீனப்படுத்திய கதைகளை உள்துறை அமைச்சர் விரிவாக எடுத்து சொல்லிவிட்டதால் மீண்டும் அது பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. இந்த நாடாளுமன்ற தொடரின் ஆரம்பத்தில் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். கட்சி நலனில் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தேச நலனில் நம் மனங்கள் நிச்சயம் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினேன். பஹல்காமில் நடந்த கொடூரமான தாக்குதல் நமக்கு ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி உள்ளது. அதற்கு பதிலடியாக நாம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தோம். நமது ஒற்றுமையாலும் இராணுவத்தின் வீரத்தாலும் அது வெற்றிகரமாக முடிந்து நாடெங்கிலும் ஒரு சிந்தூர் உணர்வை உருவாக்கியிருக்கிறது. நமது நாடாளுமன்ற பிரதிநிதிகள் உலகம் முழுவதும் சென்று ஒவ்வொரு நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளையும் சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொன்னபோது சிந்தூர் உணர்வு அங்கெல்லாம் பிரதிபலிப்பதை பார்த்தோம். அந்த பணியில் ஈடுபட்ட நமது சபைகளின் உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்தியாவின் எதிர்காலம் பாதுகாப்பாக செழிப்பாக இருந்தே தீரும் என்பது உறுதி. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவர்களாக தங்களை நினைத்து கொள்ளும் சிலருக்கு இந்தியாவின் நிலைப்பாடு ஏன் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டது எரிச்சல் ஏற்படுத்துவதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. சிந்தூர் குறித்து இங்கே பேசுவதற்கு கூட சிலருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மட்டமான மனநிலையிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். இந்த நேரத்தில் என் மனதில் தோன்றும் உணர்வுகளை சில வரிகளில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பேசுங்கள், எவ்வளவு முடியுமோ அதுவரை. விடாமல் விவாதம் செய்யுங்கள். அதை கேட்டு எதிரி பயத்தில் நடுங்கும் வரை. ஒன்று மட்டும் என்றும் நினைவிருக்கட்டும். சிந்தூரின் மரியாதையும் இராணுவத்தின் மரியாதையும் எப்போதும் கவனத்தில் இருக்கட்டும். கேள்விகள் எத்தனை காரணமாக இருந்தாலும் சரி, கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பாரத தாயின் மீது தாக்குதல் நடந்தால் அதற்கான பதிலடி சாதாரணமாக இருக்காது. எதிரி எங்கேயும் உட்கார்ந்திருக்கலாம். நாம் இந்தியாவுக்காகவே வாழ வேண்டும். காங்கிரஸ் நண்பர்களுக்கு எனது வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு குடும்பம் தரும் அழுத்தத்தால் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பதை நிறுத்துங்கள். உலகறிய இது நமது வெற்றி தருணம். உலகம் நம்மை கேலி செய்வதற்கான தருணமாக காங்கிரஸ் மாற்றக்கூடாது. காங்கிரஸ் தனது தவறை திருத்திக் கொள்ளட்டும். இன்று நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இனிமேல் இந்தியா பயங்கரவாதிகளை அவர்கள் முளைவிடும் இடத்திலேயே வேரோடு அழிக்கும். இந்தியாவின் எதிர்காலத்துடன் விளையாட பாகிஸ்தானை அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் சொல்கிறேன், ஆபரேஷன் சிந்தூர் இதோடு முடியவில்லை, அது தொடர்கிறது. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத பாதையை பாகிஸ்தான் முழுவதுமாக மூடி அடைக்காத வரையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்தியாவின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும், வளமாக இருக்கும். இதுதான் எனது சபதம். இந்த பெருமையான உணர்வுடன் அர்த்தமுள்ள விவாதத்துக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நான் இந்தியாவின் நிலைப்பாட்டை முன்வைத்தேன். இந்திய மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினேன். சபைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி.